அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவிழா ரோட்டரி மாவட்டம் மாவட்ட ஆளுநர் விஸ்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரவி அவர்களுக்கும் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியின் பாபு அவர்களுக்கும் தலைவர் ரோட்டரியின் சரவணகுமார் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரியின் செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இன்று ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் தாய்ச்சி பயிற்சி அளிக்க வரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்னைக்கு தாய்ச்சி பயிற்சி அளிக்க வரும் பாரதி தேவி அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் சங்கத்தின் வருங்கால தலைவர் ரோட்டரியின் எழில் சிவா அவர்கள். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க சார். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்வதற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடன் குழந்தைகளுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று பொருந்திட எங்கள் ஒரே ஒரு உண்மையான நிரந்தர எல்லாம் விரும்புகின்ற தந்தையே, இங்கு கூடியுள்ள ரோட்டரிகளாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கின்றோம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம். ரோட்டரி கிளப் காட்டுமன்னார் கோயில் சங்கத்தின் வருங்கால தலைவர் எழில் சிவா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனை. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்ல எண்ணங்களில்
செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாமதி. உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து ஆழ்ந்து மூச்சில் இழுத்த பிறகு நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவர்கள் வழியில் பின்பற்றுவோம், பயன்பெறுவோம் என வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்து நீண்ட காற்று ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொள்கிறோம். தலை கீழே வருகிறது, காற்று வெளியேறுகிறது. நன்றாக தலை முன்னோக்கி போகிறது. அப்படியே 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல மேல வரும். காற்று உள்ளே போகிறது, தலை மேலே வருகிறது. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றி விடுகிறோம். அடுத்ததாக கைகளை கோர்த்து மேலே உயர்த்துகிறோம். ஆழ்ந்து மூச்சு இழுத்து ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் இடுப்புக்கு போன பிறகு தலை மேலே வரட்டும். அடுத்ததாக கட்டை விரலை மடித்து அடிவயிற்றுப்பத்தில் வைத்து ஆழ்ந்த மூச்சு. மெல்ல தலை மேலே வருது, காற்று உள்ளே செல்கிறது. ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கைகளை முன்புறமாக வைத்து அப்படியே தலை மேல வரட்டும்.
இடுப்பு கீழே போகட்டும். அப்படியே வலது கால் மேல வந்துங்க. அப்படியே வலது கால் மேல வந்து தலை மேல இருக்கு. இப்போ தலையும் காலும் உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 ஓய்வு. அடுத்த கால் 1 2 1 2 1 2 ஓய்வு. மெல்ல கைகள் மேலே உயர்கிறது, காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து 1 2 1 2 1 2 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே ஓய்வு. நிதானமான ஆழமான மூச்சு உள்ளே சென்று மெல்ல வெளியேறவும். அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று இழுத்து காதுகளை மடைத்து மகர ஓசை. இடதுகில் சுமுத்திரை, வலதுகில் முத்திரை. வலது நாசை அடைத்து இடதில் உள்ளெடுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளெடுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இது போல் 7 சுற்று. உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். கண்களை மூடி ஆழ்ந்து உள்ளெடுத்து அடுத்த நாசை வெளியேற்றி அடுத்ததில் உள்ளெடுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். 4 வினாடி நேரத்தில் உள்ளிழுத்து 8 வினாடி நேரம் மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம்.
7 சுற்று செய்த பிறகு உள்மூச்சு வெளிமூச்சில் கவனம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி 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 ஐயா. அடுத்த நிகழ்வாக ஈழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை அவருடைய மூலம் கேட்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். ரிலேஷன்ஷிப், அதாவது 2 பேர் ஒன்றா இருந்தால் சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நிம்மதியாக வாழ முடியும். பல பேர் ஏன் தெரியுமா நிம்மதியாக வாழல, தனியாக வாழும் பொழுது எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு கூட வாழ முடியல. இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதை பார்க்கணுன்னா எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல சந்தோஷ் சுப்பிரமணியன் படம் இருக்கு, இந்த படத்தை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துடணும். இந்த படத்தை ஒரு முறை பார்த்தாதான் ரிலேஷன்ஷிப்னே புரியுங்க. அதாவதுங்க, ஒரு மனிதனுக்கு குணம் 2 வகைப்படும். ஒன்று டிஃபால்ட் குணம், இன்னொன்று ஸ்பெஷல் குணம். டிஃபால்ட்னா என்ன? ஒரு ஆம்பளைனா இப்படி தான், ஒரு பொம்பளைனா இப்படி தான் ரூல்ஸ் இருக்குது. இது டிஃபால்ட்டு. ஆனால் இவர் அப்படி, இந்த பெண் அப்படி, இந்த ஆண் அப்படிங்கிறது இது ஸ்பெஷல். இப்போ நான் பேச போகிறது ஸ்பெஷல் குணம். உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவி கிட்ட இங்கே வாடி அப்படிங்கிறாரு. உடனே அந்த மனைவி கோவம் வந்துடுது. எங்கள் அறிவில் உங்களுக்கு என்ன வாடின்னு சொல்கிறீங்க, எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி வாடின்னு சொன்னதில்லை, அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாடின்னா அது அவமானம்னு அவங்க ரெக்கார்டு வச்சுருக்குறாங்க. இன்னொரு மனைவி இங்கே வாடின்னா என் செல்லமாக கூப்பிட்றாரு வர அப்படிம்பாங்க. அப்போ ஒரே வார்த்தை தான், அவங்க மனசில் இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது ஸ்பெஷல் குணம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் குணமெல்லாம் இருக்குதுங்க. இதை யாருமே கண்டுக்கிறதே இல்லைங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, யாராக இருந்தாலும் இன்னொருத்தர் கூட பழகும் பொழுது என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு அவங்க மூஞ்சியை பார்க்கணும். இதை மூஞ்சி பார்க்குறதே இல்லையே, இது வாட்டுக்கு 40 வருஷமாக ஒரே காரியம் பண்ணிகிட்டு இருக்குது. சில பேர்த்துக்கிட்ட சொன்னாலும் புரியாது. ஒரு காரியம் பண்ணிட்டு அவங்க மூஞ்சியை பார்க்கணும். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா சிரிப்பாங்க, இல்லை முகத்தில் காட்டி கொடுக்கும். பிடிக்கலைன்னா அவங்க முகம் வேறு மாதிரி மாறும். அதை பார்த்துட்டு ஓஹோ இவங்களுக்கு இது பிடிக்கலையான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை மாற்றணும். சில பேர் நான் அதெல்லாம் மாற்ற மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா நீ தனியாக வாழ்த்துக்கோ. அப்புறத்து கல்யாணம் பண்ணால் மாறித்தான் ஆகணும். 2 பேரும் பாதி பாதி விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை. இருவரும் ஜெயிக்கணும், அதான் வாழ்க்கை. பல பேருங்க விட்டு கொடுக்குறதே இல்லைங்க. நான் இப்படி தான் இருப்பேன், உன்னால் முடிஞ்சா நீ வாழ்ந்துக்கோ, இல்லைன்னா போய்க்கோ அப்படின்னா இது சரியில்லைங்க. உதாரணத்துக்கு, ஒரு மனைவிக்கு பெர்முடாஸ் டிஷர்ட் போட்டால் பிடிக்குன்னா இவர் என்ன பண்ணணும், அவர் பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மனைவியோடு இருக்கும்போது அந்த நேரமாவது ட்ரெஸ்ஸை போடணும். இல்லைம்மா எனக்கு இது பிடிக்கலம்மான்னு சொல்லி போடாமல் இருக்க வேண்டாம். ஒருவேளை அஃபீஷியலாக போட வேண்டாம், மனைவியோட தனியாக இருக்கும் பொழுது பெர்முடா டிஷர்ட் போட்டுக்கலாம் இல்லையா. இன்னொரு மனைவிக்கு குருதா போட்டால் பிடிக்குன்னா போடணும். அது மாதிரி ஒரு கணவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் பிடிக்கும்னா அதை அவங்க அணியணும், பிடிக்கலன்னா அணியக்கூடாது. புரிஞ்சுக்க. இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. அதாவது நம்ம எல்லாருமே நல்லது கெட்டது மட்டுமே பார்த்துட்ருக்கோம், பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத பார்க்குறதே இல்லைங்க. எப்போவுமே என்ன பண்ணணும், கணவனும் மனைவி 2 பேரும் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் பண்ணிட்டு அவங்கள பார்க்கணும். அவருக்கு அதை பிடிச்சிருக்கான்னு, பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப செய்யணும். பிடிக்கலைன்னா கட் பண்ணுங்க. பல பேர் செய்கிறதே இல்லைங்க. உதாரணமாக, நான் இந்த கணவன் மனைவி எப்படி நிம்மதியாக வாழ்கிறதுன்னு 4 மணி நேரம் ஒரு நாள் கிளாஸ் எடுத்தேங்க கோயம்புத்தூரில். ஒரு 100 பேர் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ஒரு 65 வயசு ஒரு அம்மா எந்திரிச்சு தம்பி, நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப வருஷமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா, இதை பற்றி 2 நிமிஷம் நான் மைக்கில் பேசணும் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் 4 மணி நேரமும் உட்காந்து கற்றுன்னு கத்திட்டு இருக்கேன், இவங்க என்ன 2 நிமிஷம் பேசணும்னு சொல்கிறாங்க, சரிம்மா பேசுமா அப்படின்னு. அந்த அம்மா மைக்கு வாங்கி என்ன தெரியுமா சொன்னாங்க, நானும் என் கணவரும் பல வருடமாக சந்தோஷமாக அந்யோன்யமாக நிம்மதியாக இருக்கிறோம். இதற்கு ஒன்றே ஒன்று, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை அவர் உடனே நிறுத்தி விடுவார், எனக்கு பிடிக்கும் என்ற விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்வார். அதே போல் நானும் அவருக்கு பிடிக்காத விஷயத்தை உடனே நிறுத்தி விடுவேன், பிடிக்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இதாங்க வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் வின் வின் ஃபார்முலா. வாழ்க்கை விளையாட்டு என்பது இருவரும் ஜெயிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை ஸ்போர்ட்ஸ் மாதிரி நான் தான் ஜெயிக்கணும், அது எப்படி அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸு. பாருங்க, இந்த ஸ்போர்ட்ஸில் தான் நான் ஜெயிக்கணுங்கிறது,
வாழ்க்கையில 2 பேரும் ஜெயிக்கணுங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு கணவனும் உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை நிறுத்தணும். நிறுத்த முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு முன்னாலாவது அதை நிறுத்தணும். இல்லை அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். எனக்கு தெரியாதுங்க, என்னமோ பண்ணுங்க, ஆக மொத்தம் 2 பேரும் நிம்மதியாக வாழணும்னா, அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செய்யணுங்க. என்ன பிடிக்கலையோ அதை செய்யக்கூடாதுங்க. இது பொதுவாக யாருமே செய்கிறதில்ல. எல்லாருமே நல்லது கெட்டது மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுறாங்களே தவிர பிடிக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரிலிங்க. அதனால் இனிமேல் யாருக்காவது சண்டை வந்தால் நான் ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஒரு ரூமில் கட்டி போட்டு சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தை 4 முறை காட்ட போகிறேங்க, பார்த்துட்டு போங்கன்னு. சில பேர்த்துக்குங்க, ஆமாங்க, சில பேர்த்துக்கு சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது. உட்கார வச்சு இது எனக்கு பிடிக்கலைங்க செய்யாதீங்கன்னு பல மனைவி ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறாங்க. அவர் அதை கண்டுக்கிறதே இல்லைங்க. எத்தனை முறை சொன்னாலும் கண்டுக்கலன்னா அந்த புருஷனோட வாழ்றதுக்கு மனைவிக்கு பிடிக்கலைங்க. பல ஹஸ்பண்ட் அப்படி தான் மனைவி கிட்ட, ஏமா இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கலாமான்னு 1000 முறை சொன்னதுக்கு அப்புறமா அது செஞ்சுச்சுன்னா இந்த காலனுக்கு என்ன பண்ணுவார், இதெல்லாம் ஜந்துன்னு சொல்லி விட்டுருவாருங்க. எனக்கு புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நல்லது கெட்டதுங்கிறது வேற, பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேறங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிங்க பாருங்க. கேட்கறத விட நாமளா பார்த்து கண்டுபிடிச்சு பண்றது அது ஒரு அலாதி சுகங்க. அதாங்க லவ். அதனால கணவன் மனைவி 2 பேரும் இனிமேல் என்ன பண்ணணும், மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கணவன் பார்த்து செய்யணும், மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கணவன் செய்யணும், கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு மனைவி செய்யணும். பிடிக்காத விஷயம் செய்யக்கூடாதுங்க. செஞ்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வந்து ஈரத்துண்டை சோபா மேலே போட்டால் பிடிக்காதுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏங்க இங்கே எங்கே போடுறீங்க, அந்த கொடியில் போடுங்கம்பாங்க. இது சின்ன விஷயங்க. இதை அந்த ஹஸ்பண்ட் 40 வருஷமா செய்ய மாட்டாரு. உண்மையிலேங்க, அந்த மனைவிக்கு அது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் உள்ள அந்த அந்த அழுத்தம் எப்பப்பெல்லாம் சோபா மேலே போடுறீங்களோ, எத்தனை தான் சொல்றதுன்னு அந்த சின்ன கோபமே குடும்பத்தில் சண்டைக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இன்னொரு வீட்டில் ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வரும்போது காலை கழுவாமல் வருவார். ஏங்க காலை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்கவே கேட்காது. சொல்லி பார்த்து விட்டுருவாங்க. அதே மாதிரி பல மனைவி என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டுக்கு முன்னால் கூட்டமாக இருக்கும்பொழுது அவமானப்படுத்துவாங்க. சொல்லுவார், ஏம்மா இப்படி பேசாதம்மா, எனக்கு அவமானமாக இருக்குமான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இருவரும் இதுக்கு பேர் ஸ்பெஷல் குணம்னு பேர். ஸ்பெஷல் குணம்னா அந்த மனைவி இதுதான் கேரக்டர், இந்த ஹஸ்பண்ட் இதுதான் கேரக்டர். நான் முதல்ல சொன்னது ஒரு ஆணுனாவே இப்படிதான் இருப்பார், அது வேற. ஒரு பெண் அது வேற. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது இந்த ஆண் எப்படி இருக்கும், இந்த பெண் எப்படி இருப்பாங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. உடனே போய் நீ ஏன் வந்து இப்படி இருக்கிற, நீ மாறுன்னு கேட்காதீங்க. அந்த டிசைன் அப்படிதான், வெர்சன் அப்படிதான். வெர்சனை மாற்றுவதை விட்டுவிட்டு அவரோடு எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது சிம்பிளா சொல்லட்டுங்களா, அவரவர் நிலையில் அவரவர் சரியே. அவரும் சரிதான், நீங்களும் சரிதான். ஆனா அப்படியே ஏத்துக்கணும். ஏத்துக்கும் பொழுது மட்டுமே அன்பு வருகிறதே தவிர மாற்றும் பொழுது சண்டை வருகிறது. எனவே ஸ்பெஷல் குணம் என்று எப்பொழுதுமே கணவனும் மனைவியும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எது பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறத அப்பப்போ பார்த்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை புரியலன்னா உட்காந்து பேசணும், நிறைய பேசணுங்க. மரியாதையாக பேசினா கண்டிப்பாக மாறுவாங்க. லவ்வோட காதலோட பேசி பாருங்க, அவங்களுக்கு புரியும். இப்படி மாற்றி நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது இந்த புருஷ பொண்டாட்டி நிம்மதியாக இருக்கிறது ஒரு அளவுக்கு சந்தோஷங்க. அந்த சக்திக்கு முன்னால் இந்த நோயெல்லாம் குணமாயிருங்க. பல வியாதிகளுக்கு காரணமே குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையே காரணம். அதை சரி செய்யாமல் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி வீட்டில் அமல்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. தொடர்ந்து சிறப்பான ஒரு சிந்தனையை அளித்துக் கொண்டிருக்கும் நமது கீழ பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்ததாக தொடர்ந்து நமக்கு சனிக்கிழமைகளில் சிறப்பானது ஒரு தாய்ச்சி பயிற்சி அளித்து வரும் பாரதி தேவி அவர்கள் தற்போது தாய்ச்சி பயிற்சி அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாய்ச்சி பயிற்சி. தாய்ச்சி என்பதன் பொருள் முழுமை.
இந்த தாய்ச்சி கலையானது சீன நாட்டில் உருவானது. 1500 வருடங்களுக்கு முன்பாக ஜான் ஜெட்கோ அப்படிங்கிற அறிஞர் சீனாவோட எதிரிகள் எல்லாம் ஒரு போரின் போது எதிரிகள் வந்து நம்மள தாக்காம இருக்கிறதுக்காக சீனர்கள் வந்து கண்டுபிடித்த ஒரு பயிற்சினா போர்க்கலையா தாய்ச்சி பயிற்சி. அதையே வந்து ஒரு மெடிடேஷனா ஒரு உடல் அசைவுகள், உடல் மனம் சுவாசம் இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து தியான அசைவுகளா வந்து ஜான் ஜெட்கோ அப்படிங்கிற அறிஞர் வந்து கொடுத்திருக்காரு. இதுல வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. 18 நிலை, 24 நிலை, 32 நிலை, நிறைய நிலைகள் இருக்கு. இந்த 18 நிலைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஈஸியா நம்ம கற்றுக்கொண்டு நாமும் செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கராத்தே மூவ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். இந்த 18 நிலை ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு மனத்தோட உடல் மனம் சுவாசம் மூன்றையும் ஒன்றிணைத்து நம்ம எளிமையா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எந்த பயிற்சியும் ஈஸியா கத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கு. கடந்த வாரங்கள்ல வந்து நம்ம ஒரு 13 நிலைகள் பார்த்தோம். இந்த வாரம் வந்து அதுக்கு அடுத்து 3 நிலைகள் பார்க்க போறோம். நேரம் 13வது நிலையாக the Tao spread his wing. நேரம் உடைய இடது காலை முன்னாடி வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிறோம். ஒரு புறா வந்து ரெக்கையை அடிக்கும் போது எப்படி அடிப்பாங்க நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஒரு கரணையா இமேஜின் பண்ணிக்கிறோம். 45 டிகிரி ஆங்கிள் ஒரு காலை எடுத்து முன்னாடி வச்சுக்கோம். மூச்சு இழுத்துட்டே அப்படியே முன்னாடி போறோம். முன்னாடி போகும்போது கால் முட்டி வந்து பெண்ட் பண்ணிக்கணும். இடது கால் முட்டியில பெண்ட் பண்ணிக்கிறோம். போயிட்டு மூச்சு விட்டுட்டு கையை க்ளோஸ்ல கொண்டு வரோம். நல்லா காலை வந்து முன்னாடி கொண்டு போன காலை வந்து லேசா வச்சுக்கோங்க. முட்டியில ஸ்ட்ரைட் பண்ணி லேசா வச்சுக்கோங்க. உங்களுடைய பாடி வெயிட் ரைட் சைடு கொடுங்க. இதெல்லாம் பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நெஞ்சு நேரா மூச்சுக்கிட்டே கொண்டு வந்து அப்படியே ரெடியா அடிக்கிற மாதிரி. Breathing. Breathe out. Breathing. Breathe out. Breathing. Breathe out. மூச்சு இழுத்துக்கிட்டே போறோம். கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா நெஞ்சு தூண்டி முன்னாடி பண்ணுவாங்க. மூச்சு இழுத்துட்டோம். மூச்சு இழுத்துக்கிட்டே கையை முன்னாடி கொண்டு வரோம். நெஞ்சு நேரா கொண்டு வரோம். அப்படியே பின்னாடி பெண்ட் பண்ணி அப்படியே breathing. Breathe out. Breathing. Breathe out. தாய்ச்சி பயிற்சி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பயிற்சி நீங்க வந்து செய்யும்போது ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையை எவ்வளவு நம்ம மெதுவா நம்ம செய்யணுமோ அவ்வளவு மெதுவா நம்ம செஞ்சோம்னா நம்முடைய உடல் மனம் சுவாசம் மூணையும் நம்ம கவனத்துல வச்சு செய்யும்போது அதுல அந்த பயிற்சி அப்படின்னா நம்ம ஒரு பறவையாவே நம்ம இமேஜின் பண்ணிட்டு அதாவே நம்ம மாறிடும். இந்த பயிற்சியில நம்ம ஒரு பறவையாவே மாறிட்டு அந்த மூணையும் கவனத்துடன் மனம் சுவாசத்தை மூணையும் கவனத்துல வச்சுட்டு நம்ம இந்த அசைவை நாம் செய்யும்போது நமக்கு நிறைய பலன்களே கிடைக்கும். அதாவது சிவன் சக்தி கோட்பாடுதான் வந்து இந்த திராணம் பேசி வச்சிருக்காங்க. UIG, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 2 எனர்ஜியும் சேரும்போது நமக்கு ஒரு முழுமையான சக்தி வந்து
அதான் தாய்ச்சி பயிற்சியோட தத்துவம். அடுத்து வலது காலை எடுத்து முன்னாடி வச்சுக்கணும். ஒரு 45 டிகிரி அங்கே வச்சுக்கணும். பிரீத்திங். நல்லா நெஞ்சு பகுதி முன்னாடி பண்ணுவாங்க. கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டு நெஞ்சு பகுதி முன்னாடி பண்ணுவாங்க. பிரீத் அவுட். மூச்சு விட்டு முன்னாடி பண்றது கட்டி அடிக்கும். பிரீத்திங். பிரீத் அவுட். Breathing. Breathe out. The sound that is wing. பறவை போல் கட்டையை அடிக்கும். இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சு தந்துட்டோம்னா இதயம் நுரையீரல் வலிமை அடையும், தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும், நரம்பு தளர்ச்சி நோய் சரியாகும், மன அமைதி கிடைக்கும். உடலுக்கும் மனதுக்கும் முழுமையான புத்துணர்ச்சியும் ஆற்றலும் கிடைக்கும். அடுத்ததாக நேரம் இருக்கிறோம். 14வது நிலை பஞ்சிங் பேக். கையில் வச்சுக்கோங்க, ஆடி வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் உள்ளவை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி சீனி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நேரம் இருக்கிறோம். இப்போ கையை அப்படியே திருப்பிக்கிறோம். ரைட் ஹேண்ட் அப்படியே திருப்பி சீனி பார்த்த மாதிரி இருந்ததுக்கு கொஞ்சம் ஃப்ளோர் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளவைய திருப்பிட்டு மூச்சு விட்டுட்டு கையை முன்னாடி போறோம். கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? பிரீத் அவுட். ஸ்லோவா பண்ணுங்க. அப்படியே கையில மணல் அப்படியே அந்த படிக்கட்டு கொட்டி திருப்பிக்கிறோம். பிரீத்திங் பண்ணும்போது அப்படியே கால் முட்டிய ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். நேரா நின்னுக்கிறோம். பிரீத் அவுட். பிரீத்திங். இந்த மாதிரி வலது கை செஞ்சு அடுத்து இடது கை செய்யணும். பிரீத் அவுட். பிரீத்திங். நேரா நிற்கிறோம். நம்முடைய உள்ளங்கை சீலிங் பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். ஆரம்பிச்சு வச்சுக்கிறோம். பிரீத் அவுட் பண்ணும்போது கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டு மூச்சையும் விட்டுட்டு கையை முன்னோக்கி கொண்டு வரோம். மூச்சு விட்டுறோம். பிரீத்திங். அப்படியே மணிக்கட்டு கொண்டு சீலிங் பார்த்த மாதிரி வச்சுட்டு பிரீத்திங் பண்ணிட்டு கையை முன்னோக்கி கொண்டு வரோம். நெஞ்சு பகுதி நேரம் கொண்டு வரும்போது கால் முட்டியை ஸ்ட்ரெயிட் பண்ணிப்போம். அதே மாதிரி இடது கையிலையும் செய்யறோம். பிரீத் அவுட். பிரீத்திங். பிரீத் அவுட். பிரீத்திங். பிரீத் அவுட். பிரீத்திங். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும், நரம்பு மண்டலம் வலிமையாகும், தூக்கமின்மை நோய் சரியாகும், மன அமைதியை கிடைக்கும், தேவையில்லாத உடம்புக்குரிய பொறுப்புகள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியும். தாழ்ச்சி பயிற்சி நம்ம பயிற்சி எடுத்து பார்த்தா ஸ்லோ மூமெண்ட் தான். ஆனா இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றதை விட பல மடங்கு கலோரி நம்ம உடம்புக்குரிய தேவையில்லாத பொறுப்புகள் கிடைக்கப்படுகிறது. யோகா பயிற்சியில் மற்ற உடல் பயிற்சியை விட தாழ்ச்சி பயிற்சி பண்ணும்போது பல மடங்கு 5 மடங்கு
அதிகமா நம்ம உடம்புக்குள்ளேயே கொழுப்புகள் வந்து கரைக்கப்படுது. அதனால ஃபேன் ஆஃப் பண்ணி சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வேலையா அப்படியே போகும். நம்ம பார்த்தா லிட்டர் கணக்கில் கூட வரும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான பயிற்சி. அடுத்ததாக 15வது பயிற்சியாக ஃப்ளை லைக் எ ஈகிள். 2 கால்களுக்கு இடையில் 2 அடி உயரத்தில் நிற்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஓய்வு சிம்மத்துல வச்சுக்கிறோம். கழுத்து பின்னாடி காய்ச்சிக்கிறோம். நீட்ட மூச்சு வைக்கணும். ஃப்ளை லைக் எ ஈகிள். கழுத்து போல நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அதுக்கு எவ்வளவு உயரமா பறக்கிறீங்களோ அது மாதிரி நம்ம பறக்க போகணும். வாரத்துல நிறைய நம்ம கை வந்து உள்ளே வந்து நம்ம உடம்பு பார்த்து கால் பகுதி பார்த்து கொடுக்குறோம். மூச்சு இழுக்கிறோம். மூச்சு இழுத்துட்டே குதிங்க நல்லா மேலத்துக்கிட்டு மூச்சு இழுத்துட்டே கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டு மூச்சு விட்டுறோம். breathing. Breathe out. Breathing. நல்லா மூச்சுட்டு கையை மேல கொண்டு போக ஸ்லோவா நம்ம மேல கொண்டு போகும்போது குதிகளை மேல தூக்கிட்டே மேல கொண்டு போறோம். மூச்சு விட்டுட்டு பிரீத் அவுட் பண்ணிட்டு கீழே வரும். Breathing. Breathe out. Breathing. Breathe out. Breathing. Breathe out. Fly like an eagle. இந்த பயிற்சி நாம் பண்ணும்போது நமக்கு வந்து நுரையீரல் இதயம் வந்து வலுவடையும், புத்துணர்ச்சி பெறும். நமக்கு தேவையில்லாத அச்சம் பயம் எல்லாம் இருந்ததுன்னா சரியாயிடும். மன குழப்பங்களையும் மன அமைதியை கொடுக்கும். போதுங்கிற மனப்பான்மை வந்து நமக்கு வரும். சாட்டிஸ்பேக்ஷன் இருக்க முடியும். இதய நுரையீரல் வலிமைகளையும் மன குழப்பங்களையும் மன அமைதியை கொடுக்கும். பய உணர்வை போக்கும். மனம் வந்து திருப்தி அடையும். மன திருப்தி வந்து இந்த பயிற்சி 13, 14, 15 நாம் பார்த்தோம். மீண்டும் ஒருவரை இந்த பயிற்சி நம்ம பார்க்கலாம். நேரம் நினைக்கிறோம். நீண்ட மூச்சு வைக்கிறோம். பதிமூணாவது பயிற்சியாக the down practice breathe. ஒரு புறாவை போல நம்ம உடம்போட கைகளை வந்து அசைக்கிறோம். பாட்டி இடத்துல உங்களுடைய இடர்கால எடுத்து வச்சுக்கோங்க. கைகள் கையில் வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே முன்னாடி போறோம். நல்லா நெஞ்சு கொண்டு முன்னாடி கொண்டு போறோம். நெஞ்சு கொண்டு முன்னாடி கொண்டு போறோம். கைகளை முன்னாடி கொண்டு போறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே நல்லா பின்னாடி தாண்டிக்கிறோம். நல்லா வலது கலத்தை போட்டாலும் பின்னாடி வந்து குடிக்கிறது நல்லா தாண்டிக்கணும். வைக்காதீங்க. முதுகு சென்று வந்து ஆயிடும். நல்லா தாண்டிக்கிறோம். ஃபுல்லா கொஞ்சம் வைக்கிறோம். நல்லா நீங்க ஒரு புறாவாக மாறிட்டீங்க. நல்லா மனசுல லைட்டீங்க.
Breathe out. Breathe out. நாம ஒரு புறாவா நம்ம எடுத்திருக்கோம். எடுத்திருக்கோம். நல்லா ஜாலியா எந்த கவலையும் இல்லாம காலத்துல நல்லா ரெக்கை அடிச்சுட்டு ஃப்ரீயா பறக்கிறோம். Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. இடது கால எடுத்துக்கணும், வலது கால எடுத்துக்கணும். மடியில கனவில்லை, வழியில பயமில்லை மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம பண்றோம். எல்லா குழந்தைங்க மனிதர்களிலிருந்து நமக்கு ஒரு பறவைய பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஹாப்பினஸோட அந்த மனப்பக்குவத்தோட பண்றோம். Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. இந்த பயிற்சியெல்லாம் உங்களால எவ்வளவு நேரம் செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் செய்யலாம். கைகால் வலி வராத வரைக்கும் நீங்க செய்யலாம். உங்களுக்கு போதுகிற வரைக்கும் இந்த பயிற்சியெல்லாம் லிமிட்டேஷன் கிடையாது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அடுத்ததாக தியானம் நினைக்கிறோம். 2 கால்களும் 2 அடி உங்களுடைய கையில ஆரம்பிக்க வச்சுக்கோங்க. பஞ்சிங் ஹேண்ட் தியானம் நினைக்கிறோம். Breathe out. காலத்தை வெளிப்படுத்தி வலது அப்படியே மணிக்கட்டு பகுதி மறுபடியும் மலை நினைத்து கொண்டு வந்து வீசி Breathe out. மூச்சை கிட்டே முன்னாடி கொண்டு வரோம். Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. அடுத்ததாக slide லைட்டா இருக்கு. நீங்க சொல்றோம். ஓய்வு. நல்லா மூச்சு உள்ளிடுறோம். இப்ப நாம இப்படியே புறாவா இருந்தோம், இப்ப கழுவா மாறிட்டோம். நல்லா உயரம் கழுவிட்டு பறக்கும். நல்ல உயரத்துல பறக்கிறீங்களா இருந்தாலும் நம்ம உயரத்துல பறக்கிறத நல்லா கற்பனை பண்ணிக்கிறோம். மூச்சு இருக்கிறோம். குடிக்கால் அப்படியே மேல இருக்கிறோம். Breathe in. Breathe out. கை கால் கைட்ட வச்சுக்கிறோம். Breathe in. கைகள் தூக்கு குடிக்காலை மேல வச்சுக்கிறோம். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. பதிமூணு 14 பார்த்துட்டு வரோம். மீண்டும் சொல்லிக்கிறோம்.
அடுத்த வாரம் 14, 17 அப்படின்னு பார்க்கலாம். நான் சென்ற வாரம் கேட்டிருந்த மாதிரி இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்துட்டு உடம்புல ஏதாவது கோளாறுகள் இருந்து ஏதாவது தொந்தரவுகள் இருந்து சரியாயிருச்சு அப்படின்னா சரியாயிருந்தது அப்படின்னா நீங்க அதோட ஃபீட்பேக் வந்து நீங்க சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு கராத்தா மாஸ்டர் வந்து இந்த பயிற்சி கராத்தாவும் தெரியும் யோகாவும் தெரியும். இந்த பயிற்சி தாய்ச்சி பயிற்சி கட்டிட்டு மூட்டுல இருக்கக்கூடிய ஜவ்வு விலகி இருந்து தாய்ச்சி பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்துட்டு ஜவ்வு வந்து கூடி கங்கா ஹாஸ்பிட்டல்ல போய் ரெடி பண்ண முடியாம இருந்து அவர் ரெடி ஆகிட்டாரு. அவருடைய சமூகத்தில் அவர் சந்திச்சு இந்த மாதிரி தாய்ச்சி பயிற்சி நான் தொடர்ந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு சரியாயிருச்சுன்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய வந்து பயிற்சி வந்து எளிமையா தான் இருக்கும். நீங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய முழு பலன் வந்து நமக்கு இருக்கும். அதனால தொடர்ந்து எல்லாரும் இந்த பயிற்சியை தினந்தோறும் வீட்டுல செஞ்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து வாரம் ஒரு முத்திரை. இந்த வாரம் உத்தரபோதி முத்திரை. உங்களுடைய கைகளை இப்படி வச்சுக்கோங்க, 2 கைகளையும் கோர்த்துக்குங்க. கோர்த்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் முனைகளை வந்து ஒன்னா சேர்த்துக்கோங்க, கீழே வந்து பெருவிரல் முனைகளை ஒன்னா சேர்த்துக்கோங்க. உத்தரபோதி முத்திரை. இந்த முத்திரை வந்து நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம், இதுக்கு வந்து கால அளவு கிடையாது. இதை வந்து மணிப்பூர சக்கரத்திட்ட நம்முடைய தொப்புள் பகுதி கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து ஆழமா மூச்சு இழுத்து மெதுவா விடணும். மூச்சு ஆழமா உள்ள இழுக்கும் போது வயிறு முன்னாடி வரணும். மூச்சு மெதுவா விடும்போது வயிறு உள்ள போயிடணும். நீங்க எந்த ஒரு பிராணாயாம பயிற்சியும் முத்திர பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க, வலது கையை வந்து நெஞ்சு பகுதியில் வச்சுட்டு, அதாவது இடது பக்கம் வச்சுக்கோங்க. நெஞ்சு பகுதியில நல்லா மூச்சு ஆழமா இருக்கும்போது வயிறு முன்னாடியும், மூச்சு மெதுவா விடும்போது வயிறு உள்ளாரையும் ஒரு 5ல இருந்து ஒரு 10 கவுண்டிங் வந்து இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு மூச்சு ஒழுங்கா நடக்குதா, நம்ம சரியா மூச்சை உள்ள இருந்து மெதுவா விட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 டைம் பண்ணி பார்த்துட்டு இந்த பிராணாயாம பயிற்சி முத்திரை பயிற்சிகள்லாம் நீங்க செய்யும் போது அது சுவாசம் வந்து ஒழுங்கா நடைபெற்று உடம்புல இருக்கக்கூடிய நம்ம எதுக்காக அந்த பயிற்சி நம்ம பண்றோமோ அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். உத்தரபோதி முத்திரை. உத்தரபோதி முத்திரை வந்து மாணவர்கள், தொழில் புரிவோர், பெண்கள் அனைவரும் செய்யலாம், வயதானவர்களும் செய்யலாம். நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கொடுத்து அளவில்லாத அளப்பரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த முத்திரை வந்து உத்தரபோதி முத்திரை. நம்ம உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுக்குது. தியானம் செய்வோர் வந்து தொடர்ந்து இந்த உத்தரபோதி முத்திரையை 1 மணி நேரம் தினசரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தியானம் வந்து உங்களுக்கு வந்து விரைவில் கைகூடும். கைகளை கோத்துக்கிறோம், ஆள்காட்டி விரல் மொழிகளை ஒன்னா சேர்த்துக்கிறோம், பெருவிரல் மொழிகளை அப்படி ஒன்னா சேர்த்துக்கிறோம். மூச்சையே கவனிக்கிறோம், தொப்புள் பதிவு வச்சு மூச்சையே கவனிக்கிறோம். மூச்சு இழுக்கும்போது வயிறு முன்னாடியும், மூச்சு இடும்போது வயிறு உள்ளாரையும் போகணும். நமது உடலும் மனமும் சோர்வுற்று இருக்கும்போது இந்த உத்தரபோதி முத்திரையை நீங்க ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு செய்யலாம், படுத்துட்டு செய்யலாம். படுத்துட்டு செய்யும் போது உங்களுடைய நெஞ்சு குழிக்கிட்ட இந்த பெருவிரல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, மேல வந்து ஆள்காட்டி விரல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. படுத்துட்டு செய்யும்போது இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுக்கோங்க. உடலும் மனமும் சோர்வுற்று இருக்கும்போது இந்த முத்திரையை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடலும் மனமும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் புதிய புதிய ஆற்றல்களையும் பெறும். ஆழமா மூச்சு இழுக்கிறோம், மெதுவா மூச்சு இழுக்கிறோம். ஆழமா மூச்சு இழுக்கிறோம்,
மெதுவா மூச்சு விடுறோம். Deep breathing, slowly breathe out. நமக்கு டயர்டா இருக்கும். வேலை தினசரி பெண்கள்லாம் வேலைக்கு நாலு காலை நேரமே வீட்டு வேலையை பார்த்துட்டு ஸ்கூல்ல போய் ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துட்டு ஈவினிங் வந்தாங்கன்னா உன்னில உடனே வீட்டுக்கு வந்தோன்னா குளிச்சுட்டு உத்திரபோதி முத்திரைய ஒரு 1/4 மணி நேரம் அமைதியா வீட்டுல படுத்து நீரில் கூட செய்யலாம். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு களைப்பு நீங்கி புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஆற்றலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம வேலையில நல்லா ஃபுல் எனர்ஜியோட நம்ம செய்ய முடியும். அடுத்ததாக சாந்தி ஆசன பயிற்சி, உறுப்புகள் தியானம். அனைவரும் படுத்த நிலை போயிடுங்க. ரிலாக்ஸேஷன், நேரா படுத்துக்கிறோம். புதிங்கால் உள்ளார பார்த்த மாதிரி இருக்கணும். கால் விரல்கள் அவுட் சைடு வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகள்ல சின்ன வச்சுக்கோங்க. தலை நேரா வச்சு படுத்துக்கோங்க. நான் சொல்லும்போது அந்த உறுப்புகளை கவனிங்க. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு. நம் உச்சி முதல் பாதம் வரையில் அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலைக்கின்றது. நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை, எதிர்பார்ப்புகள் போன்றவற்றெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நாம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் நம்முடைய புருவ மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, வித்துப்பை, விதைகள், இனப்பெருக்க உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் ஆகிய நமது வயிற்று பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பிரபஞ்ச ஆற்றல் பற்றி படர்ந்து உள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல உயிர்ப்பாற்றலை கொடுத்து நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலும் நாம் ஆழ்ந்து சின்மய முத்திரையை கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் உருவ மத்தியில் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துதிகள், இரத்த நாளங்கள், உணவுக்குழல், மூச்சுக்குழல், நுரையீரல், சிற்றறைகள், காற்றுப்பைகள் ஆகிய நமது நெஞ்சு பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலும் நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். அடுத்ததாக ஆதி முத்திரை வைத்திருக்கிறோம். இவ்வேளையே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல்
வான்காந்த வழியே இறங்கி வந்து கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் மத்தியே மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள மூளை, திருமூளை, பெருமூளை, குளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள், நமது முதுகு தண்டுவடம் ஆகிய நமது தலைப்பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றது நாம் பரிபூரண ஓய்வு நாம் ஆழ்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனம் முழுவதையும் நம்முடைய சிந்தனைகள் முழுவதையும் நம்முடைய சுவாச ஊட்டத்தின் மீது குவித்து வைத்துள்ளோம். நமது உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு உள்ளது. நாம் ஆழ்ந்து நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனம் முழுவதும் பேரன்பும் பெருங்கருணையும் பேரிலக்கமும் மன்னிக்கும் மனப்பக்குவம் பெற்று உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நம் உயிர் போல் பாவித்து அனைத்து உயிர்களிடத்தும் பேரன்பு செலுத்தி பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து நாம் பேரானந்த நிலையிலும் நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலும் நாம் ஆழ்ந்து உச்சி முதல் பாதம் வரையுள்ள அனைத்து அகப்புற உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையிலும் நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முள் ஏற்பட்ட மன காயங்கள் எல்லாம் நாம் விடுகிறோம். இதே கையில விரிச்சு வச்சுக்கோங்க. ஆனந்த நம்முடைய ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு. நமது உடல் மனம் தொடர்பான அனைத்து எதிர்மறையான சிந்தனைகளும் வெளியேற்றப்படுகிறது. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு. அடுத்ததாக அனைவரும் வெற்றி முத்திரை வைத்து வெற்றி முத்திரை வச்சுக்கோங்க. நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சிகளையும் காட்சி பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சி, கிரியா, தியானம் போன்ற பயிற்சிகளை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். அப்படியே உங்களுடைய கைகள் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல கொண்டு போகிறதுல வணக்க முத்திரை வச்சு நல்லா உருளாசனம் போட்டு எழுதிச்சுக்கோம். அதுக்கு மேல வணக்க முத்திரை வச்சுக்குவோம். அப்படியே ரைட் நல்லா உருள இதே குப்புறப்பட்டுக்கிறோம். ரெண்டுலையும் நெஞ்சு பதிட்டு கொண்டு வந்து கைகள் நல்லா ஊண்டிடும். இப்படியே எழுதிச்சுக்கிறோம். அப்படியே உங்களுடைய ரெண்டு கைகளையும் விரிச்சு பண்ணுங்க. ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சு நல்லா உணர்வு பண்ணலாம். இது விரல் முனைகள் எல்லாம் ஒன்றோடு நன்றாக உரைக்கணும். நல்லா உரைச்சிட்டு எல்லாம் வெளியே தண்ணி மூடி மேல வச்சுக்கணும். நல்ல சுவாசத்தை கவனிக்கிறோம். அப்படியே கண்களை வரைக்கணுங்க. ஒரு நெற்றி, தலைப்பகுதி, கழுத்து, உடல் பகுதி அனைத்தையும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இதுல என்ன பெரிய விஷயம்னா, தொடர்ந்து பாரதி அம்மா வந்து நமக்கு இந்த பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிட்ட ஒரு 18 நிலைகள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், இந்த பயிற்சியை செஞ்சு உங்களுக்கு என்ன பலன், அதுல என்ன நீங்க
ஆயிருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இந்த நிகழ்வுல தொடர்ந்து போன வாரம் அந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த பயிற்சினால என்ன அவங்க எவ்வளவு விஷயம் நமக்கு உள்வாங்கி நம்ம கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க, உள்வாங்கி நம்ம இந்த சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே இருந்தது. அதனால இந்த பயிற்சியின் மூலமா உங்கள் உடல் மாற்றம், உங்களோட மனமாற்றம், என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். போன வாரமே இந்த விஷயத்த அவங்க கேட்டாங்க. அதனால இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு வர்றவங்க இந்த பயிற்சியின் மூலமா உங்களுக்கு என்ன நீங்க பயனடைஞ்சீங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம். நன்றி. வணக்கம்மா. சென்னையில இருந்து. வணக்கம்மா. கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது கேட்கலீங்க. சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? சார் நான் முருகன் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் நான் முருகன் பேசுறேன் சார். நான் சொல்லுங்க சார், முருகன் சார். சார் ஆக்சுவலா எப்பெல்லாம் இந்த பயிற்சி செய்யறோமோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சாந்தியா இருக்குது சார். எந்த வித டென்ஷனுமே கிடையாது, மனசு ரிலாக்ஸா இருக்குது. தொடர்ந்து வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேலை செய்ய முடியுது சார். நன்றி. தொடர்ந்து பண்ணுங்க மேடம். சார். நன்றி சார், பரவாயில்லைங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், தொடர்ந்து செய்யுங்க சார். கண்டிப்பா மேடம். ஓகே. வேறு நபர்கள் யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே. நன்றிமா. உங்களோட சிறப்பான இந்த ஒரு நிகழ்வு, அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வுல நீங்க இவ்வளவு பயிற்சி சொல்லி கொடுக்கறது நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஜவ்வு விலகி இருந்தது, நல்லா இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சதுனால அவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு ஜவ்வு சேர்ந்து நல்ல விதமா ஆயிட்டாங்க அப்படிங்கிறத முன்னிறுத்தி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இதுல பாத்தீங்கன்னா எல்லாரோட மனநிலையும் அப்படிதான், எல்லாரும் சிறப்பான ஒரு கருத்தாதான் இருக்கும். உங்களோட பயிற்சியின் மூலமா அவரவர்கள் பயனடைந்து நல்ல எண்ணத்தில் இருப்பார்கள் என்பதை இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பயிற்சி முறைகளை இப்ப தாய்ச்சி பயிற்சி இப்ப காலச்சக்கரத்துல நடக்குதுன்னா இப்ப இதுல இந்த தாய்ச்சி பயிற்சியிலே பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் வர்றாங்க. அதாவது உங்களை மாதிரி சிறப்பு விருந்தினர் நிறைய பேர் வர்றாங்க. பாஸ்கர் ஐயா வர்றாங்க, இறைமதன் ஐயா வர்றாங்க, இளங்கோவன் ஐயா வர்றாங்க, நம்ம சிவகாசி மாரஞ்சி வர்றாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்குள்ள இது மாதிரி தாய்ச்சி பயிற்சி அப்படிங்கிற அவங்கெல்லாம் ஒன்னொன்னுத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்தா கூட தாய்ச்சி பயிற்சியா அப்படிங்கிறத அவங்களும் ஒரு பெரிய அளவுல நினைச்சு இன்னைக்கு இந்த தாய்ச்சி பயிற்சியை பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் ஒரு நினைவலைகள் இருக்குது. இந்த தாய்ச்சி பயிற்சியை நாங்களும் பார்க்கணும், நாங்களும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க. ஆனா டைம் இருக்கிறதுனால சில பேர் கலந்துக்க முடியல, சில பேர் மட்டும் கலந்துப்பாங்கன்னு வச்சுக்கல. அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியான ஒரு பயிற்சியா இன்னைக்கு அந்த தாய்ச்சி பயிற்சி இருந்துட்டு இருக்கு. அதை இந்த சிறப்பா இந்த காலச்சக்கர நிகழ்வை எங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு அதாவது எந்த விதத்துல நாங்க நன்றி சொல்றதே தெரியல. அதனால இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதாவது எப்படின்னா இந்த பயிற்சிகள் வந்து இன்னும் வெளிப்படையா நிறைய பேருக்கு தெரியலனாலும் இந்த பயிற்சி முறைகளை வந்து நீங்க கத்துக் கொடுத்து இந்த நிகழ்வுல வந்து இங்க சிறப்பிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு இருக்க இந்த நிகழ்வு நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வாக இருந்து அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக அமைய வேண்டும் என்பது கருத்தாக உள்ளது. கண்டிப்பாக இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்களுக்கு எங்கள் காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. அப்புறம் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இறைமதன் ஐயா கூட ஒரு நிகழ்வு சொன்னாங்க. நம்மளும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு தான். ஏன்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களோட நிறைய யூடியூப் சேனலோட அவங்க வந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நம்மளோட நிகழ்வு மாதிரியே அவங்களும் நிறைய ஜூம் மீட்டிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 3 நிகழ்வு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. குறைந்தது அவர்கள் ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700ல இருந்து 1000 பேர் கலந்துக்கிறாங்கிறத அவங்க என்கிட்ட ஒரு தெரியப்படுத்துறாங்க. ஆனா இங்க குரூப்ல வந்து ஒரு 40 பேர் 50 பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லல. இதுவும் பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரே நிகழ்வுங்கிறது வேற, ஒவ்வொரு நிகழ்வும் கலந்து கொடுக்கறது வேற. நீங்க செய்யறது ஒவ்வொரு நிகழ்வும் எல்லாத்தையும் கலந்து கொடுக்குற ஒரு நிகழ்வா இருக்குது. அதனால வந்து இதுவும் ஒரு சிறப்பான நிகழ்வு தான் அப்படின்னு அவங்க முன்னிறுத்தி நம்ம நிகழ்வுல வந்து கலந்துக்கிறத பெருமையா நினைக்கிறாங்க. நேற்று கூட அவங்க நம்ம நிகழ்வு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கருத்தை வெளியிட்டாங்க. அதாவது உங்க நிகழ்வுல கலந்துக்கிட்டது எனக்கு பெரிய ஒரு மன சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத அவங்க கலந்துக்கிட்டாங்க. என்ன அவங்க நேற்று எல்லாரும் முன்னிலையில அவங்களா ஒரு வலியுறுத்தினது என்னன்னா, ஆளுக்கு ஒரு நபர்களை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அவங்க சொன்ன விஷயம் எதுக்குன்னா நம்ம கூட அதாவது ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளும் ரொம்ப நாட்களா அதைதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த குழுல உள்ளவர்களும் நீங்களும் ரொம்ப சிரமப்பட்டு அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதால் இறைவன் அருளால் அனைவரும் திரும்பவும் நம்ம வந்து இந்த விஷயத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் எப்பேற்பட்டாவது ஒரு நபர்களை இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கொண்டு வந்து அவர்களுக்கும் இந்த பயிற்சி முறைகளை தெரியப்படுத்தி அவர்களும் பயன்பெற்று அடுத்தவர்களுக்கும் பயன்பெற வைக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து பயணித்து அனைவரும் பயன்பெற செய்ய வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் சங்கத்திற்கும் ஆசன பயிற்சிகளை அளித்த ஆசான் கண்ணப்பண்ணையா அவர்களுக்கும் பயிற்சி பயிற்சி அளித்த பாரதேவி அம்மா அவர்களுக்கும் திட்ட தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நலன்குள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளைய பயிற்சி நாளைய நிகழ்வு ஒரு கலந்துரையாடல் நிகழ்வாக இருக்கும். போன முறை வந்து சித்ராமா வந்து அவங்க செய்முறைகளை சொன்னாங்க, அதோட தொடர்ச்சியா கூட இருக்கலாம். மற்றும் இந்த நிகழ்வில் பயன்பெற்று சில பயிற்சி முறைகளை செய்யக்கூடியவர்களும் தங்கள் கருத்துக்களை கூறினால் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதை கூறி நாளை காலை பயிற்சி அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதான நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று அதிகாரி வேண்டி நாளை காலை 5:30 மணி அளவில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.